அரசியல்ல மட்டும் இல்ல, ஆன்மீகத்திலயும் எம்ஜிஆர் அவர்கள வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்களா? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு திருச்சி கிழக்குல போட்டியிட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல அரசல் புரசலா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவர் அரசியலுக்கு வர போறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்ட வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சைடுல இருந்து வந்து சொல்லியிருக்காரு. தூத்துக்குடியில ஒரு ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கதா சொல்றாங்க. அது உண்மையா இல்ல உண்மையிலேயே ஆணவ படுகொலை வந்து நடந்ததா இல்ல சமூக ஊடகங்கள்ல பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்களா? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அது மூலமா விசாரிக்கக்கூடிய முதல் கேஸே வந்துட்டு தாவேகா சார்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். எப்ப வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தே வந்து எம்ஜிஆர் அவர்களை போலதான் அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியே அவர் பிரச்சாரத்துல பேசுற விதங்களா இருக்கட்டும், இல்ல மக்கள் கூட அவர் இருக்க அந்த கனெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து நினைவுபடுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்து வந்து அவர் வந்து டெல்லியில அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்க சில முக்கியமான விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் வந்து எங்களுக்கு தேவையே இல்ல, +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து போதும் அப்படின்னு வந்து யாருகிட்ட, பிரதமர் மோடி அவர்கள்ட்ட வந்து நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு பேசியிருந்தாங்க. இது மட்டும் கிடையாது, இந்த மேகதாது அணையா இருக்கட்டும், இல்ல முக்கியமான இந்த இலங்கை தமிழர்கள் எல்லாருமே வந்துட்டு சிறைப்பிடிக்கிறது, அவங்களோட படகுகளை வந்துட்டு புடிச்சு வச்சுட்டு தரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பத்தி பேசியிருந்தாங்க. சோ அந்த ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெல்லியில நேத்து நைட்டு எல்லாருக்குமே வந்து இரவு விருந்து கொடுக்கறதா இருந்தது. ஆனா அங்க அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க அந்த போரால இந்தியர்கள் 3 பேர் வந்து இறந்து போயிட்டாங்கல்ல. சோ அதனால இந்த இரவு விருந்து அப்படிங்கிறது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு வழியா அதை முடிச்சிட்டு இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்க சிஎம் நம்ம விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் மங்களூர்ல இருக்க ஒரு கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் அந்த கோயிலுக்கு வந்து போக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன்ல, எம்ஜிஆர் அவர்களையே வந்துட்டு அவர் ஃபாலோ பண்றாரா அப்படின்னு. நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இங்க தான் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கடி போவாங்களாம். சோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஃபாலோ பண்றதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சாய்பாபா சீரடி கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்கல்ல. சோ திரும்பவுமே வந்துட்டு அங்க போக போறதாவுமே நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தது எங்க எப்போ போக போறாங்க அப்படிங்கிற முக்கியமான அப்டேட்லாம் அடுத்தடுத்து வரும். அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சோசியல் மீடியால எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம், ராகவா லாரன்ஸ் அவர் வந்துட்டு திருச்சி கிழக்குல போட்டியிட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொல்லியும் முடிச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டு அதுல போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனா ராகவா லாரன்ஸோட அம்மா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அரசியல்லாம் ஒரு சாக்கடை, நீ வந்து போகாத அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சோ இப்போ அவங்களோட அம்மாவோட உத்தரவுப்படி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த முடிவை வந்து நான் எடுக்கிறத விட மக்களாகிய நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொறுப்பை யார்கிட்ட, மக்களாகிய நம்ம கிட்டே வந்து சொல்லியிருக்காரு. சோ நம்மளோட முடிவு எதுதான் அதுதான் வந்து அவரோட முடிவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து அரசியலுக்கு வரவா வேணாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் அவரை வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நடிகர் அப்படிங்கறத தாண்டி ஒரு டான்ஸ் மாஸ்டர். இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அவரோட கேரக்டர். அவர் வந்து சமூக சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய குழந்தைகளை வந்துட்டு தத்தெடுத்து வளர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நல்ல மனுஷங்கள் வந்து அரசியலுக்கு வர்றது எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா யாரோ அரசியலுக்கு வர்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, மக்களை வந்து ஏமாத்துறாங்க. சோ இந்த மாதிரியான நல்லவங்க வந்தா நமக்கும் நல்லா இருக்கும், நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பொதுவா சோசியல் மீடியால எல்லாருமே சொல்ற ஒரு கருத்தா இருக்கு. எப்பவுமே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி ராகவா லாரன்ஸ் அவருக்கு வந்துட்டு ஒரு பக்கம் சப்போர்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்லாம் வந்து ஒரு டுபாக்கூரு, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சோ இல்ல வேற இப்ப தாவேகாவுல வர்றதுனாலயோ எந்த ஒரு பயனுமே இல்ல, அவர் வந்து மக்களை வந்து ஏமாத்துறாரு, அவரோட ட்ரஸ்ட் மூலமாவே வந்துட்டு அவர் நிறைய ஊழல் பண்ணிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதையும் தாண்டி மக்களுக்கு வந்து அவர் நிறைய நல்லது பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரியான ஒருத்தவங்க வர்றது அப்படிங்கிறது வந்து நல்லா தான் இருக்கும். சோ மக்களாகிய நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவேகாவோட அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு புதுசா இருக்கு. அவர் வந்து மக்கள் கிட்ட பேசுற விஷயங்களுமே வந்துட்டு மக்கள் வந்து நம்பக்கூடிய விதத்துல இருக்கு. அந்த விதத்துல அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ கோயில்ல வந்துட்டு இந்த பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து வெளியில கொடுக்கறது பாத்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. ஆனா அதோட ரேட் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 3 மாசத்துல இந்த பிரசாதம் எல்லாத்தையுமே வந்துட்டு அரசே வந்து தயாரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த
முதியவர்களா இருக்கட்டும் இல்ல கர்ப்பிணி பெண்கள் அவங்க எல்லாமே வந்துட்டு கோயில்ல தரிசனம் பண்றதுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இதுக்காக ஒரு தனி குழுவையே அமைச்சு சிறப்பா செயல்பட போறதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த விதத்துல சாத்தியமாகும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாறாத ஒரு விஷயமா இருக்கு. இப்ப தூத்துக்குடியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கயத்தாறுல ஆணவ படுகொலை நடந்ததா சோசியல் மீடியால எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இது சம்பந்தமா காவல்துறை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட வயசு வந்து 18. அந்த பொண்ணு சோசியல் மீடியால தான் ஒரு பையன் கூட வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு உறவா இருக்கு. அது மூலமா அவங்க வந்து லவ் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்களோட அம்மாவும் அவங்களோட அண்ணனும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணதா இப்போ ஒரு ஆதாரத்தோட போலீஸ் சைடுல இருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுக்கும் ஆணவ படுகொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படிங்கிறது வந்து காவல்துறையோட தரப்புல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ யாருமே வந்துட்டு ரூமர்ஸ் எதையுமே பரப்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு அட்வைஸா யாருமே சொல்ல கிடையாது. போலீஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ரூமரை பரப்புனீங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ திமுகவோட ஆட்சியில இருந்த மாதிரி காவல்துறை வந்துட்டு அவங்களுக்கு நண்பனா இந்த முறை கிடையாது. இங்க வந்து மக்களுக்கு நண்பனா இருக்காங்க. சோ தாவேகாவோட ஆட்சியில காவல்துறை எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு தான் இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை அரசியல்ல மட்டும் இல்ல ஆன்மீகத்திலையும் ஃபாலோ பண்றாங்களா? ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு இப்போ அரசியலுக்கு வரப்போறதா சொல்லியிருக்காரு. அவருக்கு நீங்க வந்துட்டு அவர் வரலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.